அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு அரசு தேர்வு எழுதுவதற்குரிய 8ஆம் வகுப்பு திருக்குறள் ஒரு மதிப்பெண் வினாக்கள். அதில் ஏற்கனவே ஒரு பகுதி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய பகுதி 2வது பகுதி. அதில் 1வது வினா, வாழ்வியல் நூல் எது? திருக்குறள். திருக்குறள் எத்தனை பகுப்புகள் உடையது? 3. இன்பத்துப்பாலின் இயல்கள் எத்தனை? 2. எதை ஆராய்ந்த செயலை நிறைவேற்ற வேண்டும்? காலம், செயல் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். செயலை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? யார் செய்து முடிப்பார் என ஆராய்ந்து. சிறந்த ஆட்சி எது? நடுநிலைமையில் நிற்பது. உலகத்து உயிர்களை யார் காப்பார்? அரசர். அரசரை எது காப்பாற்றும்? அவருடைய குற்றமற்ற ஆட்சி. குற்றத்தை எவ்வாறு ஆராய வேண்டும்? முறையாக. அரசரின் கடமை எது? மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது. வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் யார்? கொடும் சொல்லை உடைய அரசர். அரசர் கடுமையானவர் என்று யாரால் தூற்றப்படும்? குடிமக்களால். எதை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும்? சிறந்த சொற்களை. அவையின் தகுதி அறிந்து பேசுபவர் யார்? சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள். 15. சொற்களை ஆராய்பவர் யார்? அறிஞர்கள். கற்றாரின் கல்வி எப்போது பெருமை அடையும்? அறிஞர் அவையில் பேசும்போது. பிரித்து எழுதுக. அதில் 1, கண்ணோடாது, கண் கூட்டல் ஓடாது. 2, கசடு அற, கசடு கூட்டல் அற. சேர்த்து எழுதுக. என்று கூட்டல் ஆய்ந்து, என்று ஆய்ந்து. கற்று கூட்டல் அறிந்தார், கற்றறிந்தார்னு எழுதணும். கற்றறிந்தார்னு வரும். நான் மறுபடியும் கற்று கூட்டல் அறிந்தார்னே பிரிச்சுட்டேன். அது தவறானது. கற்றறிந்தார்னு வரும். அவை என்பது எது? அறிஞர் கூட்டம், அரசவை. வெறுவந்து செய்யாமை என்பதன் பொருள் என்ன? அஞ்சத்தக்க செயல்கள். இதில் 20 வினாக்கள் 2வது பகுதியில் கொடுத்துருக்கு. அடுத்தது 3வது பகுதியிலும் 10 திருக்குறளுக்கு 20 வினாக்கள் சொந்தமாக எடுக்கப்பட்ட பகுதி. இதை படித்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.